என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி காலம் கீழே கிராக் வந்திருக்கணும். இதை பார்த்தா பிளாஸ்டர் கிராக் மாதிரி இல்லை, ஸ்ட்ரக்சர்லேருந்தே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த பிளாஸ்டர் ரிமூவ் பண்ணி பார்த்ததுல உள்ள ஸ்டீல் துருப்பிடிச்சிருந்தது. அண்ட் இதோட கிராக் லைன் வெர்டிக்கல் அண்ட் டயகனலாக இருந்திருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா ஸ்ட்ரக்சரல் டிஸ்ட்ரெஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரக்சரல் டிஸ்ட்ரெஸ்னா ஒன்றும் இல்லை, கட்டுமான தளர்ச்சி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோவை தெரிஞ்சுக்க மறக்காம ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நடக்க முக்கியமான காரணமே குறைவான கான்கிரீட் கவரும், வாட்டர் சீப்பேஜ் அண்ட் தவறான வாட்டர் கியூரிங்னால. ஸ்டீலுக்கு ப்ராப்பரா 25 இருந்து 40 mm கான்கிரீட் கவர் இல்லைனா ஈரப்பதம் உள்ள போய் ஸ்டீலை ரஸ்ட் ஆக வைக்கும். இந்த ரஸ்டான ஸ்டீல் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால கான்கிரீட்ல கிராக் ஆகும். காலம் பாட்டம்ல வாட்டர் சீப்பேஜ் இருந்தா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வீக் ஆகுறதுனால ஸ்டீல் அண்ட் கான்கிரீட்டோட பாண்ட் கண்டிப்பா லூஸ் ஆகும். கான்கிரீட் மிக்ஸ் ரேஷியோ ராங்காக இருந்தால் கூட ஆர் க்யூரிங் பண்ணலைன்னா மைக்ரோ கிராக்ஸ் வரும். அகைன் இந்த ஈரப்பதம் உள்ளே போய் துருப்பிடிக்கிறது இன்னும் வேகமாக நடக்கும். ஸோ இது என்ன பண்ணால் சரியாகும்? நான் ஃபியூச்சரில் வீடு கட்ட போகிறேன், இதெல்லாம் வராமல் நான் அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பார்ட் 2 டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறோம்.